ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இதோட 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தட்டி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், இதோட கலருக்கு கேசரி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், இதோட ஒரு பெரிய வெங்காயம், 1 கப் அளவுக்கு முட்டைகோஸ், 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாவோடு சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் இதில் விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக வரும் போண்டா. இதில் முட்டைக்கோஸ் ஆப்ஷனல் தான். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால போண்டா கொஞ்சம் சாஃப்டாக வரும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் உடனே போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் எண்ணெயில் மாவு போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். சிம்மில் இருந்தால் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எண்ணெய் காஞ்சிட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டா போட்டு அது போண்டா எடுக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ போண்டா போட்டாச்சு. இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு, உள்ளெல்லாம் வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கார போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.